துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும். நேயர்களுக்கு வணக்கம். 2023 ராகுகேது பயிற்சி பலன்களை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது 12 ராசிகளில் 9வது ராசியாக இருக்கக்கூடிய தனுசு ராசியினுடைய ராகுகேது பயிற்சி பலன்களை தான் பார்க்கவிருக்கிறோம். இந்த ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது பொதுவாக இந்த வருடம் அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி என்று நடைபெறவிருக்கிறது. இந்த தனுசு ராசிக்கு இந்த ராகுகேது எந்த பாவகத்துக்கு பயிற்சி ஆகுது அப்படிங்கிறதையும் அந்த பாவகத்துக்குரிய நற்பலன்களையும் பாதிப்புகளையும் அதற்கான தீர்வுகளையும் வழிபாட்டு முறைகளையும் கூட இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். கடந்த 1.5 ஆண்டு காலமாக இந்த தனுசு ராசியினருக்கான பலன்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பூர்வ புண்ணியத்திலையும் லாபஸ்தானத்திலையும் ராகு கேதுக்கள் பயிற்சியாக இருந்த காரணத்தினால பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வீகத்தில் சில பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் சந்திச்சிருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் இந்த சூழ்நிலையில் பூர்வீகத்தை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறதும் இருந்திருக்கும். இல்லைனா பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களில் வம்பு வழக்குகள் அப்படிங்கிறது ஏற்பட்டு மறைஞ்சிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்த காரணத்தினால பூர்வீகம் சம்பந்தமான வில்லங்கங்களை சந்திச்சிருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். அதே போல் குழந்தைகள் ரீதியான மனக்கசப்பு பிரச்சனைகளையும் சந்திச்சிருப்பீங்க. மனம் ஒரு நிலையில் இல்லாமல் சரியான முடிவுகளை எடுக்க முடியாத சூழ்நிலைகளையும் இந்த கடந்த 1.5 ஆண்டு காலமாக சந்திச்சிருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். அதே போல் லாபஸ்தானத்தில் கேது பயிற்சியாக இருந்த காரணத்தினால லாபம் அப்படிங்கிறதே இல்லாமல் ஒரு வேலையை பார்க்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறதும் இருந்திருக்கும். வேலை போலும் அதிகமாக இருந்திருக்கும், ஆனால் அதற்குண்டான ஊதியம் அப்படிங்கிறது இருந்திருக்காது. குறைந்த ஊதியத்திற்கு வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த 1.5 ஆண்டு காலமாக இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி நடைபெறவிருக்கிற இந்த ராகுகேது பயிற்சியில என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ராகுகேது பயிற்சி இந்த தனுசு ராசினருக்கு 4ஆம் பாவகத்துல ராகுவும் 10ஆம் பாவகத்துல கேதுவும் பயிற்சியாக இருக்குது. பொதுவாக அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ராகுகேது பயிற்சி மேஷ ராசியிலிருந்து மீனத்திற்கு ராகுவும் துலா ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு கேதுவும் பயிற்சி ஆகுது. இந்த தனுசு ராசியினருக்கு அந்த பாவகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது தனுசு ராசியிலிருந்து 4ஆம் பாவகத்திற்கு ராகுவும் தனுசு ராசியிலிருந்து 10ஆம் பாவகத்திற்கு கேதுவும் பயிற்சியாக இருக்குது. இந்த 4ஆம் பாவகம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது 4ஆம் பாவகம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது தாயாரின் மனநிலை உடல்நிலையை குறிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அதே போல் வீடு வண்டி வாகனங்களை குறிக்கக்கூடிய விஷயமாக இருந்துட்டு இருக்கு. அதே போல் 10ஆம் பாவகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது தொழில் ஸ்தானத்தையும் கர்மஸ்தானத்தையும் குறிக்குது. இதில் கேது பயிற்சியாக இருக்குது. இப்போ இந்த தனுசு ராசினருக்கு 4ஆம் பாவகத்தில் பயிற்சியாகக்கூடிய ராகு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஒரு சூழ்நிலையில் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை சிலருடைய திசாபுத்தியை பொறுத்து கண்டிப்பாக உண்டு. அப்படி நம்ம வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னா உங்களுக்கு சரியான திசாபுத்தி காலங்களாக இருக்கா அப்படிங்கிறது முதல்ல செக் பண்ணிக்கணும். அதே போல் இந்த வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பொழுது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ராகு பயிற்சி ஆகக்கூடிய சூழ்நிலையில் அது சம்பந்தமான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி அதே போல் அதில் வில்லங்கங்களையும் கூட ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை அமைஞ்சிரும். அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடு வாங்கக்கூடிய சூழ்நிலை அல்லது வண்டி வாகனங்களாக இருந்தது அப்படின்னா அதை வாங்கும் பொழுது ஒரு முறைக்கு பல முறை அதில் வில்லங்கம் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயமாக இருந்துக்கிட்டு இருக்கோன்னே சொல்லலாம். அதே போல் தாயாருனுடைய உடல்நிலை அப்படின்னு பார்க்கும் பொழுது அதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உங்களுடைய உடல்நிலையிலும் சரி கண்டிப்பாக கவனத்தை செலுத்தணும் அப்படின்னே தான் சொல்லணும். அதே போல் 10ஆம் பாவகத்தில் தொழில் ஸ்தானத்திலையும் கர்மஸ்தானத்திலையும் கேது பயிற்சி ஆகுது அப்படிங்கிற காரணத்தினால கண்டிப்பாக தொழிலில் முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. எப்பொழுது அதற்கான உயர்வு உண்டு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆன்மீக வழியில் தொடர்ந்து நம்மளுடைய பயணம் இருக்கும் பொழுதோ தொடர்ந்து அதில் ஈடுபாடு செலுத்தும் பொழுதோ கண்டிப்பாக தொழிலில் உயர்வு அப்படிங்கிறது உண்டு. தொழில் செய்யக்கூடியவர்கள் ஆன்மீகத்தில் இந்த காலத்தில் ஈடுபாடு செலுத்தும் பொழுது கண்டிப்பாக தொழிலில் நல்ல வாய்ப்புகளையும் முன்னேற்றங்களையும் நம்மளால் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் கர்மஸ்தானமாகவும் இருக்கக்கூடிய காரணத்தினால வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு கர்ம காரியம் செய்யக்கூடிய சூழ்நிலை கூட சில நேரங்களில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். இந்த 1.5 ஆண்டுக்குள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் யாராவது உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் கர்ம காரியங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. உங்களுடைய ஜனன ஜாதகப்படி என்ன திசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறது ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல இந்த 4ஆம் பாவகம் 10ஆம் பாவகத்துல பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த பயிற்சியில நம்மளுடைய ஜனன ஜாதகத்துல பயிற்சி ஆகக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருக்கா அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்கா
அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயமாக இருந்துட்டு இருக்கும். ஏன்னா பொதுவான பலன்களை நம்ம பார்த்துருக்குறோம். நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் இந்த ராகு கேதுக்கள் பெயர்ச்சியாகக்கூடிய பாவகத்தில் எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரக காரகத்துவம் சார்ந்த விஷயங்களையும் பிரச்சனைகளையும் கண்டிப்பாக நமக்கு கொடுக்கும். அதே போல் அந்த கிரக ரீதியான உடல் உறுப்பு உபாதைகளையும் கூட கொடுக்கவிருக்கும். அப்படிங்கிறதுனால உடல் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த ஒரு முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் எந்த பாவகத்தில் இந்த ராகு கேதுக்கள் பெயர்ச்சி ஆகுதோ அந்த பெயர்ச்சி ஆகக்கூடிய பாவகத்தில் எந்த கிரகம் இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயமாக இருந்துட்டு இருக்கும். அதே போல் நம்மளுடைய திசா புத்திக்கு முக்கிய பங்கு இருக்கு. அப்படிங்கிறதுனால நமக்கு நடக்கக்கூடிய திசா புத்தி காலங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கிறது அப்படிங்கிறதும் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த தனுசு ராசிக்கு என்ன மாதிரியான நற்பலன்களையும் பாதிப்புகளையும் இந்த ராகு கேது பெயர்ச்சி தரவிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இது மன ரீதியான தீர்வு அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த 1.5 வருடத்திற்கு முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருந்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். அதே போல் உங்களுடைய உடல்நிலையாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களோட உடல்நிலையாக இருந்தாலும் சரி, கூடுதல் கவனம் செலுத்தணும் இந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல் தொழில் ஸ்தானத்தில் கேது பயிற்சி அப்படிங்கிறதுனால தொழில் ரீதியான முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது ஆன்மீகம் சம்பந்தமான ஈடுபாட்டோடு எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ மன ரீதியான தீர்வு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இந்த தனுசு ராசியினுடைய ராகு கேது பயிற்சிக்கான வழிபாட்டு முறை அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்த தனுசு ராசியினுடைய அதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவானுடைய வழிபாடை நவகிரகங்களில் செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் பொதுவாக ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறதுனால இந்த ராகுவிற்குரிய வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நாகர் வழிபாடு, சர்ப்பங்களுடைய வழிபாடு எடுத்துக்கிறது, புற்று வழிபாடு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். கேதுவிற்குரிய வழிபாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது விநாயக பெருமானுடைய வழிபாடு எடுத்துக்கிறது, காளி துர்காதேவியினுடைய வழிபாடு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது இந்த ராகு கேதுக்களுடைய சிறப்பான வழிபாடு அப்படின்னே சொல்லலாம். இந்த அம்மன் வழிபாடு காளி துர்காதேவியாக இருந்தாலும் சரி, விநாயகருடைய வழிபாடாக இருந்தாலும் சரி, சர்ப்பங்கள் கூட இருக்கிற மாதிரியான அல்லது அந்த கோவில்களில் சர்ப்பம் புற்று வழிபாடு இருக்கிற மாதிரியான கோவில்களில் நீங்கள் வழிபாடு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வழிபாடை செவ்வாய் வெளியில் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பதிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களோடும் உற்றார் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகமும் தர்ம சிந்தனையுமே ஒருவருடைய வாழ்க்கை பாதையை கட்டாயமாக மாற்றும். நன்றி.